இந்த வாதத்தை அடிக்கிற ஒரு கருத்தை சொன்னோம்னு சொன்னால் இதுவரைக்கும் யாராவது சொன்னார்களா? 14 நூற்றாண்டை சொன்னார்களா? ஒரு சொல்லாத கருத்தை எப்படி சொல்லுவீங்க என்று சொல்லி அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் என்றால், ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கியாம நாள் வரைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது சரியான கருத்தாக இருந்தால் இந்த கருத்தை போன நூற்றாண்டில் சொன்னால் யார்? அதுக்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யார்? அதுக்கு 14 நூற்றாண்டுக்கு சங்கிலி தொடர் காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்வது சரி என்று சொன்னால் எல்லா காலத்திலும் இந்த கொள்கையை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சங்கிலி விடுபடாமல் ஒவ்வொரு காலத்திலும் இருந்தார்கள் என்று என்ன செய்யுங்க, காட்டுங்க இப்படின்னு சொல்லி இது அறிவுபூர்வமான ஒரு கேள்வி மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இது ஒரு அறிவீனமான ஒரு கேள்வி. அஹ்மது இப்னு ஹம்பல் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி, பொய். ஏன் நம்ம சொல்லுவோம், யாரெல்லாம் சொன்னாங்க லிஸ்ட்டு வேணும்ல. இப்போ இன்றைக்கி ஒரு 120 கோடி மக்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் இது வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு 400 கோடி பேர் இருப்பாங்க. 400 கோடி மக்களை அட்ரஸையும் கொண்டுட்டு வா, அவ்வளோ பேர் சொல்லலான்னு காட்டு. யார் சொன்னாங்கன்னு ரெக்கார்டு இல்லாட்டி சொல்லணுன்னு அர்த்தமா? சரியான கருத்துக்களை சொல்லியிருந்தால் அமைக்கியிருப்பாங்க. சொல்லணும்னு எப்படி சொல்லுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா கியாம நாள் வரைக்கும் சத்தியத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா இருந்திருப்பாங்க, நம்பணும். அதனுடைய வரலாறு ரசூல்லா வரலாறு மாதிரி அனைத்தும் பதிவு செய்யப்படலை. முந்தைய காலத்து அறிஞர்கள் இது நம்ம கருத்தை சொல்லியிருந்தால் கூட அதை பதிவு செய்யாமல் விட்டுருப்பாங்க, எதிர்ப்பு வந்திருக்கு, அழிச்சிருப்பாங்க. மெஜாரிட்டி மக்கள் அசத்தியத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற நவீன வசதிகள் கிடையாது, பரப்ப முடியாது. அந்த ஊரில் சொன்னால் அந்த ஊரில் அமைக்கப்படுவாங்க. அதனால் சொல்லலேன்னு ஆயிருமா? சொல்லலேன்னு சொல்வதாக இருந்தால் எப்போ சொல்லணும் தெரியுமா? ஒவ்வொருவரும் என்ன சொன்னார் என்று 400 கோடி முஸ்லீம்கள் பட்டியல் எடுத்து இவ்வளோ பேரும் சொல்லலை அப்படி தெரிஞ்சால் தான் சரியா, அப்படி சொன்னால் தான் நீங்கள் அதை மறுக்கணும். அப்படி இல்லைன்னா போய் சொல்கிறீங்க. கதாபுர இஜ்மாவுக்கு சொன்னாங்கல்ல, அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன இஜ்மா பண்ணாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் லிஸ்டியாக கொண்டு வா, இவரும் சொன்னார் இவரும் சொன்னார் இவரும் சொன்னார்னு சொல்லு. அப்படி உனக்கு சொல்ல முடியாவிட்டால் இஜ்மா என்பது பொய்யின்னாங்கல்ல, அஹ்மது இப்னு ஹம்பல் முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் ஒருவரும் சொல்லலான்னு சொல்வதான் என்ன செய்யணும்? நீங்கள் 400 கோடி முஸ்லீம்கள் அட்ரஸையும் கொண்டு வரணும். ரசூல்லா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அட்ரஸில் கொண்டு வந்து இந்த அவ்வளோ மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, இந்த நேரம் சொல்லணும்னு சொல்லுப்ப சொன்னால் டிக் பண்ணி தர்றேன். இது நடக்கிறதா இது? அப்போ நம்ம எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், கியாம நாள் வரைக்கும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இருந்திருக்கும். உனக்கு பதிவு செய்யப்படலைன்னு இல்லைன்னு அர்த்தமா? அனைத்தும் பதிவாயிட்டதா? ரசூல்லாவுக்கு தான் ஒரு முடியை என்னன்னாங்க, தலையை என்னன்னாங்க, அங்கு அசைவுகள்லாம் என்னன்னாங்க, மற்றவருடைய எல்லாம் எழுதி அதை எண்ணி எழுதுறதுக்கு அறிவிப்பாளர் இருந்தாங்களா? அது கவனித்தார்களா? யாருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு ஜால்ரா போட்டாங்களோ அவங்க நூல்கள்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக கருத்து சொன்னால் ஒரு அமைக்கியிருப்பாங்க. அந்த நூலும் கிடச்சிருக்காது, அந்த கருத்து போய் சென்றடைஞ்சிருக்காது. சுழலண்டு ஆயிருமா? இந்த சில நூல்கள்லாம் நீ பாதுகாக்கப்பட்டு வர்றதெல்லாம் ஜால்ராக்களுடைய கூட்டம் அதிகமான அவங்களுடைய நூல்கள் தான் இருக்கிறது. மன்னர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது, அவங்களுக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை வளைக்கிறது. அந்த நூல்களுக்கு இருந்த பாதுகாப்பு யாருக்கு இருக்காது? இன்றைக்கே நமக்கு நம்ம நூலை பாதுகாக்க முடியலையே, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனால ஒருத்தரும் சொல்லலைங்கிற சொல்வார்களே, ஆனால் பொய்யர்கள். ஒருத்தரும் சொல்லலைன்னு சொல்வதாக இருந்தால் ஒவ்வொருவருடைய கருத்து இன்னது தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும். எப்போ சொல்லணும்? 400 கோடி மக்கள் கருத்தை எடுத்து எல்லாருமே மாற்றி சொல்லிட்டாங்க, ஒருத்தரும் சொல்லலைங்கண்ணா. நீ 10 பேர் கருத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் சொல்லணும் எப்படி சொல்லுவேன்? 10 பேர் எங்களுக்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு ஒன்று ரெக்கார்டு இருக்குது. மீதி உள்ள மக்களுடைய அத்தனை கோடி மக்களுடைய கருத்து உனக்கு எப்படி தெரியும்னா? அப்போ இது சொல்லலைன்னு அறியாமல் தானே இது? ஒருவரும் சொல்லவில்லைங்கிற வார்த்தையை எந்த விஷயத்துக்கும் சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம முடிவெடுக்கணும்? ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா காலத்தையும் சத்தியத்தை சொல்லுவாங்கன்னு. எல்லா காலத்தையும் இருந்தாங்க, நமக்கு தெரியல. ரசூலுல்லாஹி ஹதீஸை நம்புகிற முறை என்னவென்று கேட்டால் எல்லா காலத்தையும் இருந்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் பொய்யாகாது. அது பதிவு செய்யப்படவில்லை, அழிக்கப்பட்டிருக்கும், அது நமக்கு சென்றடையவில்லை, சேரவில்லை, இப்படி எடுத்துக்கொள்ளணுமே தவிர அனைவரும் சொன்னார்கள் சங்கிலி தொடர் காட்டுங்கன்னா காட்ட இயலாது. அனைத்து நீ சொல்கிற கொலை கூட சங்கிலி தொடர் காட்ட இயலாது. எந்த ஒரு கொள்கையை சொன்னாலும் சங்கிலி தொடர் விட்டுப்பட்டு தான் இருக்கும். 3 தலாக்கு விஷயம் எப்படி தேமையாக சொன்னார்? 600 வருஷமாக சங்கிலி தொடர் கிடையாது. உமர்லினா காலத்தில் சொன்ன சட்டம் அப்படி இருந்தது. முத்தலாக்கு இல்லைன்னு 700ல் தான் அவர் அடிக்கிறாரு, எதிர்த்து அடிக்கிறார், தப்புன்னு சொல்கிறார். அப்போ அது வரைக்கும் 600 வருஷம் சங்கிலி தொடர் கிடையாது. சங்கிலி தொடருக்கு வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, முதல் விலைக்கு சொல்லணும். அதனால் இந்த ஒரு வாதத்தை இப்போ பயங்கரமான ஒரு கேள்வி மாதிரி இதற்கு பதில் சொல்ல இயலுமா? இந்த கருத்தை இதற்கு முந்தி சொன்னவர்கள் பட்டியலை தர முடியுமா? அப்படின்னா இந்த கருத்தை சொல்லலன்னு காட்டு. இந்த கருத்தை யாருமே சொல்லலைன்னா ஒவ்வொருத்த கருத்தையும் முன் வை. நீ 10 பேரை வச்சுட்டு ஒருத்தரும் சொல்லலன்னு கூடாது. அவ்வளோ பேருடைய கருத்தையும் சொல்லி அத்தனை அறிஞர்கள் பற்றி குறைஞ்சபட்ச அறிஞர்களையாவது அத்தனை அறிஞர்களுடைய கருத்தையாக எடுத்து வைத்து இந்த அத்தனை அறிஞர்களும் இதை எதிர்த்தார்கள் காட்டணும். 10 பேர் எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கிட்டு ஒருவரும் சொல்லலன்னு அர்த்தம். இது ஒரு அறிவீனமான வாதம். அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி சிந்தித்து பார்த்திருப்பார்களே, ஆனால் இந்த வார்த்தை வைக்கக்கூடாது. இந்த வார்த்தை வைப்பது ஒரு அறியாமையான வாதம், விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அனைவரும் சஹீஹான ஹதீஸ்னு ஏற்றுக்கிட்டாங்களாம்.
இவ்வளோ காலமாக. அப்படியான ஒரு ஹதீஸை குர்ஆனில் முரண்படு நீங்கள் மறுத்தீர்களே, ஆனால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்றை மறுப்பது நம்ம மறுமைக்கு பாதுகாப்பாக இருக்குமா? சில ஹதீஸுகளை முந்தைய காலத்தில் மறுக்காமல் பிந்தைய காலத்தில் மறுக்கிறோம். சில ஹதீஸுகளை முந்தைய காலத்தில் அது தவறுன்னு சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இது குர்ஆனுக்கு மாற்றம், இது இஸ்லாமிய அடிப்படை பேசிக்கே மாற்றமாக இருக்குது அப்படின்னு சில ஹதீஸை மறுக்கிறோம்ல. இதில் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, 14 நூற்றாண்டாக அதை சரி கண்டு வந்திருக்கிறார்கள். 14 நூற்றாண்டாக அதை யாருமே குர்ஆனுக்கு மாற்றம்னு சொல்லலை. நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள எப்படி ஈமானுக்கு பாதுகாப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, இதை 14 நூற்றாண்டு விட்டுருவோம். எத்தனை ஹதீஸுகளை குர்ஆனுக்கு மாற்றம்னு 700 ஒருத்தர் சொன்னார்ல, இப்னுல் கைம் சொன்னார்ல, ஹிஜ்ரி 700 உள்ள தானே. அவர் சொல்லும்போது அவருக்கு வந்து யாரும் சொல்லலை. இப்போ நாங்கள் சொல்லும்போது யாரும் சொல்லலைங்கிறீங்க. 700 இப்னு கைம் இது குர்ஆனுக்கு மாற்றம்னு சொன்னார, அதுக்கு உத்தரம் சொல்லலையே. அப்போ அதை கேள்வி கேட்டால் என்ன செய்வீங்க? இப்னு கைமிட்ட போய் இது வரைக்கும் ஒருத்தர் சொல்லா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? யார் சொன்னாலும் அவருக்கு ஒருத்தர் சொல்லாதானே இருக்கு. இஸ்மாயிலுங்கிற இப்ராஹிம் வாப்பாவை நரகத்தில் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த ஹதீஸை மறுக்கிறார்ல, அவர் தானே மறுக்கிறாரு. அவருக்கு ஒருத்தர் மறுக்கலையே. அப்போ அவர் மறுக்கிறதுக்கு முன்னாடி யாரும் மறுக்காத காரணத்தினால் அவர் மறுத்திருக்க கூடாது நீங்கள் சொன்னீங்களா? குர்ஆனுக்கு மாத்தம்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி முதல் நூற்றாண்டுலையும் மறுத்திருப்பாரு, 2ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் மறுத்திருப்பாரு ஒரு ஹதீஸை, 3ஆம் நூற்றாண்டில் வேற ஒரு ஹதீஸை வேற ஒருத்தர் மறுத்திருப்பாரு. நம்ம என்ன பார்க்குறோம்? முன்னாடி மறுத்தாங்களான்னு பார்த்தா எவனும் வாயை திறக்கக்கூடாது. முன்னாடி மறுத்தாங்களான்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு எவ்வளோ ஊமையாயிர வேண்டியதான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 14 நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஹதீஸை காட்டி இது குர்ஆனுக்கு மாற்றம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. 1000 வந்தவங்க வரைக்கும் சொல்கிறாங்க. முல்லா அலிக்கார் 1000 உள்ளவரே சொல்கிறார் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டான்னு சில ஹதீஸுகளை மூலாத் முல்லா அலிக்காரின் ஒரு நூல் இருக்கிறது, இட்டு கட்டப்பட்டவைகள் அவரும் எழுதியிருக்கிறாரு. 400 வருஷத்துக்கு முந்தினவர் அவர் வரைக்கும் தான் மறுத்திருக்கிறாரு. அவர் மறுத்த பல விஷயங்கள் அதுக்கு முந்தி மறுக்கலை. நம்ம என்ன பார்க்கணும்? மறுக்கிறதுக்கு காட்டுற ஆதாரம் சரியா இருக்கா? குர்ஆனுக்கு மாத்தன்னு மறுக்கிறார்ல, உண்டா? எந்த குர்ஆனு, எந்த ஹதீஸு கரெக்டாக இருக்கா? ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் பார்க்கணுமே தவிர இதுக்கு முந்தி சொன்னது தான் பாதுகாப்புன்னு நினைச்சிங்களே. ஆனால் அப்போ ஒவ்வொருத்தர் சொன்னதும் தப்பாக போயிடும். இப்னு கைம் சொன்ன தப்பு. ஏன் 700 வருஷமாக ஹதீஸ் ஒத்துக்கொண்டிருந்த விஷயத்தை அவர் மறுத்தாரு. இப்னு தைமியா மறுத்திருக்கிறார். 7 நாளில் உலகத்தை படைச்சான்னு வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வருது. 6 நாளில் அல்லாஹ் படைச்சதா சொல்கிறான். 7 நாளில் படைத்ததாக வரக்கூடிய முஸ்லீமில் வர்ற ஹதீஸ் தவறு, குர்ஆனுக்கு மாத்தம்னு சொன்னார். அவருக்கு அது சரின்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்னு தைமியா சொல்வதற்கு முன்னாடி எல்லாரும் சரின்னாங்க. அவர்கிட்ட போய்கிட்டு இத்தனை வருஷமாக இருந்தால் நம்ம பாதுகாப்பு நீங்கள் சொன்ன நாங்கள் ஏற்றுக்கிற முடியுமா? நீ இப்னு தைமியா காலத்தில் வாழ்ந்தா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கேள்வி கேட்குறாங்க. இப்னு தைமியா காலத்தில் வாழ்ந்தா நீ தான் ஏன் முத சொல்கிறா? 700 வருஷமாக யாருமே சொல்லலையா? இப்படி போய்கிட்டு இது அறிவுபூர்வமான வாதமா? இப்படி கேட்கலாமா? சொல்கிற வாதம் குர்ஆனுக்கு ஒத்துருக்கான்னு பாருங்கள். குர்ஆனுக்கு மாற்றம் நாங்கள் சொல்கிறோம்ல, நீ கண்ண மூடி நம்ப வேணாம். மாற்றம்னு உங்களுக்கு படுதா? குர்ஆன் இந்த கருத்தை சொல்லுது, இந்த ஹதீஸ் இந்த கருத்தை சொல்லுது. ரெண்டு மோதுதா இல்லையா? மோதுனா ரெண்டை ஏற்றுக்கிற முடியும் ஒரு மனுஷனால். மோதக்கூடிய ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள இயலுமா? ரெண்டு முரண்பட்டால் இதை ஏற்று அதை உடனும், அதை ஏற்றி இதை உடனும். முரண்பட்ட ரெண்டை ஏற்றுக்கிற முடியாது. எந்த மனுஷனாலையும் முரண்பட்ட இருக்கிறான் இல்லை சொல்ல முடியாது. வரும் வராதுன்னு சொல்ல முடியுமா? வரண்டா வரும், வரண்டா வராது, ஒன்று தான் சொல்ல முடியும். அப்போ முரண்பட்ட இரண்டை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உலகத்தில் எந்த காலத்திலையும் நடக்க முடியாத ஒரு விஷயம். அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். எந்த மனிதனுடைய மூளையும் ஒத்துக்கொள்ளாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டால், இத்தனை வருஷமாக சொன்னால் நீங்கள் பார்க்காதே. சில அந்த அடிப்படையெல்லாம் சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷமாக குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற அடிப்படையை சொல்லிட்டாங்க. ஒரு ஹதீஸை பார்க்கும்போது அவனுக்கு மாற்றமாக தெரியல, அடுத்த நூற்றாண்டில் வர்றதுக்கு மாற்றமாக தெரிகிறது. அந்த உசூலை முன்னோர்கள் வைத்த அந்த உசூலை வைத்துக்கொண்டு அவர் பார்க்குறாரு, பச்சையே மாற்றமாக இருக்குது. மாலிக் இமாம் சொன்னார்ல, மாலிக் இமாம் யாருமே அது மறுக்கலை. எது மறுக்கலை? வயசான ஆளுக்கு ஹஜ்ஜிக்கு பதிலாக மகளை ஹஜ்ஜி செய்ய சொல்லுவாங்கல்ல, தள்ளாத கிழவனாக இருக்கா வேண்டி, அதை மாலிக் இமாம் மறுத்தாங்க. அவருக்கும் ஒருத்தர் மறுக்கலை. மாலிக் இமாமுக்கு முந்தைய அந்த ஹதீஸ் சேர்க்கப்பட்டிருந்துச்சு, இவர் முதல்ல மறுத்துவிட்டாரு அப்படின்னு சொல்ல இயலுமா? இது வாதமே, இது முட்டாள்தனமான வாதம். அறிவுடையவர்கள் இந்த வாதத்தை வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு பின்னாடி மறுப்பார்கள். எங்களுக்கு பின்னாடி வர்ற மக்கள் கூட நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு படாமல் அது குர்ஆனுக்கு முரண்படலைன்னு சொல்லி நாங்களே பயானெலாம் செஞ்சுட்டு போன ஹதீஸுகளை எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அறிஞர்கள் பார்த்து அதில் 1-2 என்ன செய்யும், இந்த வசனம் மாற்றமாக இருக்குது, முன்னோர்கள் கவனிக்காமல் இருந்துட்டாங்கன்னா அது எங்கள் மீது சொல்கிற பழி கிடையாது, அது சந்தோஷம். அப்படி தான் சொல்ல வேண்டும், அப்படி தான் சொல்வார்கள். அப்படி சொல்வதை யார் நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்த சந்தோஷம் தான் படுவோம், கண்டுபிடிச்சு சொன்னாங்களேன்னு சொல்லி. அதனால இதை ஒரு வாதமாக என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க.